திராவிட கழகத்தினுடைய கழக நிறுவன தலைவர் கேப்டன் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னாடி உரையாற்றுவார். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரினும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னைக்கு இந்த புதுக்கோட்டை வடக்கு மாவட்டத்தில் இந்த மது ஒழிப்பு பொதுக்கூட்டத்தில் பேசுறத நினைச்சா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா புதுக்கோட்டைக்கு வர்றது எனக்கு புதுசு கிடையாது. நான் படப்பிடிப்பு தளங்கள்ல நிறைய இருக்கும்போது நிறைய நேரங்களில் வந்திருக்கேன். இந்த புதுக்கோட்டைக்கு எனக்கு ஒரு சம்பந்தம் என்னன்னு கேட்டா, கிட்டத்தட்ட 2011 2016 வரைக்கும் நடந்த இடைத்தேர்தல்கள் நிறைய நடந்தது. அப்ப அன்றைக்கு இருந்த ஆளுங்கட்சிக்கும் எனக்கும் மிகப்பெரிய போராக இருந்தது. ஆனால் அன்றைய காலகட்டங்களில் நடந்த இடைத்தேர்தலில் இன்னைக்கு புதுக்கோட்டையில கிட்டத்தட்ட 30,500 வாக்குகள் ஆளுங்கட்சிக்கு எதிராக நீங்க வாக்களிச்சு எனக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு கொடுத்தீங்களா, உங்களை நான் மனசார பாராட்டுறேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் மோதி பார்த்தாங்க, ஆனா முடியல. அன்றைக்கு இருக்கிற எதிர்கட்சிக்காரங்கள இடைத்தேர்தலில் நிக்காம பயந்து ஓடி போயிட்டாங்க. எனக்கு இருக்கிற ஒரு குணம் அதேதான், முன்கட்சிகளை பின்ன வைக்கவே மாட்டேன். அந்த பழக்கம் எனக்கு கிடையவே கிடையாது, எப்பவுமே கிடையாது. நீங்க எது வேணாலும் விலை கொடுத்து வாங்கலாம், ஆனால் என்கிட்ட இருக்கிற தைரியத்தை மட்டும் விலை கொடுத்து வாங்க முடியாது. என் தொண்டர்களும் அதே மாதிரிதான். எல்லாரும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மடியில கனம் இருந்தா தான் வழியில பயம்பாங்க. எனக்கு எந்த கனமும் இல்லை, எந்த பயமும் கிடையாது. ஆனா இவங்க தான் ரேடியோகளுக்கு பயந்து கிட்டத்தட்ட டெல்லிங்கிறாங்க, அங்கிறாங்க, இங்கிறாங்க, எல்லா பக்கம் ஓடி போய் கூலிக்கு கும்பிட போறீங்களா? வெக்கமா இல்ல? இதுதான் நீங்க ஆட்சி நடத்த லட்சணமா? திரைமதம் கேட்கிறேன். இன்னைக்கு மது ஒழிப்பு மாநாட்டில் மது ஒழிப்பு பொதுக்கூட்டம். அப்ப நான் ஒரு விஷயத்தை 2006 தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தேன். தயவு செய்து பணமறை அறவங்களுக்கும் தென்னமறை அறவங்களுக்கும் ஒரு வழி பண்ணுங்க, அவங்களுக்கு கல்லறுக்க விடுங்கன்னு சொன்னேன். ஆனா இந்த அரசாங்கம் கிட்டத்தட்ட மதுபான தொழிற்சாலைகள் லஞ்சத்தை வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு இந்த ஏழை விவசாயிகள் கல்லறுக்க விட மாட்டேங்கிறாங்களே. ஒரு மரத்து கல்ல 40 நாள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு பழமொழி சொல்லுது. ஆனா இவங்க அதை பண்றது இல்லையா? காரணம் என்ன? கிட்டத்தட்ட மரமேறி இறங்குற ஏழை விவசாயி இந்த லஞ்ச பணம் கொடுக்க முடியுமா? ஆனா தொழிற்சாலை வச்ச இடத்துல அவங்க லஞ்ச பணம் கொடுப்பாங்க. அதனாலதான் இந்த அரசாங்கம் இந்த விவசாயிகளுக்கு எதிராக இருக்கு. நான் எல்லா பொதுக்கூட்டங்களையும் சொல்றது அதேதான், மக்களாகி நீங்க மாறணும். உங்களுக்கு ஒரு நல்லாட்சி நடக்கணும்ல, நீங்க மாறணும். இன்னைக்கு மேடையில் விட்டுருக்காங்களே எல்லாரும் இந்த மண்டலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வேட்டி கட்டி முழு மனசு உட்கார்ந்து இருக்கலாம் நிக்கிறாங்களே, இவங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் நினைச்சா எனக்கு கண்ணீர் தான் வருது. இவங்க என்ன தொழிலதிபர்களா இல்ல பெரும் முதலாளிகளா? கிடையாது. மக்களாகிய உங்களுக்கு சேவை செய்யுங்கிறதுக்காக நினைக்கிறாங்க. வரப்போற தேர்தலில் எந்த கூட்டணியாக இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், அன்னையார் அவர்களின் கரம் எங்கு ஓங்குகிறதோ அங்கு நீங்க தயவு செய்து உங்க வாக்குகளை தரணும்னு நான் கேட்கிறேன். எல்லா மீட்டிங்கும் வர்றீங்க போறீங்க தேவைதானா? இந்த ஒரே ஒரு தளம் உங்ககிட்ட ட்விட்டர் இருக்கு, பேஸ்புக் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, எல்லாம் இருக்கு. நீங்க மாறணும் மக்களை. உங்களுக்கு ஒரு நல்லாட்சி அமையணும்னா நீங்க மாறணும். வருகின்ற தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மாபெரும் உண்டான கிட்டத்தட்ட என்ன சொல்றதுன்னா ஒரு விஷயம் கூட திரும்ப சொல்றதுதான், மாற்றம் வேறும்னா நீங்க மாறணும். வருகின்ற 2026 சட்டசபை தேர்தலில் நடக்கிற தேர்தலில் நீங்க வைக்கிற பெரும்புள்ளி கரும்புள்ளி எல்லாமே சேர்ந்து அநியாயம் பண்றவர்களுக்கும் அக்கிரமன்றவர்களுக்கும் மக்களாகி உங்களுக்கு சதி திட்டங்கள் மூலமாக வளர்ச்சி திட்டங்களை கொடுக்காம கவர்ச்சி திட்டங்கள் மூலமாக உங்களை ஏமாத்துறவங்களுக்கு நீங்க ஒரு சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்றது மட்டுமல்லாம, தலைமார்களே நிறைய பேர் வந்திருக்கீங்க, பத்திரமா போகணும். மழை வர்ற மாதிரி இருக்கு. நீங்க வீடு போய் சேர்ற வரைக்கும் உங்க மாவட்ட கழக செயலாளர் கார்த்திகேயன் அவர்களுக்கு போன் போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன், பத்திரமா போகணும்.
வருகின்ற 2026 தேர்தலில் நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னமான முரசு சின்னம் வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கும். ஒரு நாள் ஒரு பொழுதாக நிச்சயமாக இந்த நாடு எனக்காக விடியும். அதுவரை நான் காத்திருப்பேன். என் மக்களை காப்பாற்றுவேன். தமிழன் என்று சொல்லலாம், தலை நிமிர்ந்து நிழலாம், இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. அடுத்தபடியாக